ஐயோ வள்ளி, அப்படியெல்லாம் சொல்லாத வள்ளி. சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் வள்ளி. என்ன சொல்ல முடியாத நிலைமை? நான் சொல்லட்டுமா? இப்படி உன் பொண்ண நடிக்க வச்சு என் வீட்டுக்குள்ள அனுப்புனாதான் என் குடும்பத்தை மொத்தமா கெடுக்க முடியும். அதானே உன் திட்டம்? அதுக்கு தானே பிளான் போட்டு நடிக்க வந்திருக்கீங்க. செத்து போன என் புருஷன் மேல சத்தியமா சொல்றேன், இந்த குடும்பத்துக்கு நான் எந்த கெடுதலும் நினைக்கல. சத்தியம், உங்க முகர கட்டைங்களுக்கு சத்தியம். மாமா, பிரிஞ்சிருந்த நம்ம 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கத்தே மாமா நான் முயற்சி பண்ணேன். எங்க என் அம்மா உசுரோட இருந்தா நீங்க நீ ஏத்துக்க மாட்டியலோன்னு பயந்தேன். ஏற்கனவே என் அப்பாவை உங்களுக்கு பிடிக்காது. சின்ன வயசுல நடந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தவ தானே மாமா. அதுக்காகத்தான் மாமா இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நிஜமா வேற எந்த நோக்கமும் இல்ல மாமா. மாமா என்னைய மன்னிச்சிருங்க சித்தி, என்னைய மன்னிச்சிருங்க சித்தி. அத்தை, அவ நடிப்பை பார்த்து அவளை மட்டும் நீ மன்னிச்ச, இந்த குடும்பத்தை நீயே அழிக்க போறேன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சுக்க. ஐயோ வள்ளிமா, இது வரைக்கும் அவ சொன்னது எல்லாமே பொய். இவளை மட்டும் தயவு செஞ்சு மன்னிச்சிடாதீங்க வள்ளிமா. மாமா மாமா, நானே உங்ககிட்ட அம்மா உசுரோட இருக்கிற விஷயத்த சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா எங்க நான் அத சொன்னா உங்களை நான் இழந்துருவேனோ, இந்த குடும்பத்தை நான் இழந்துருவேணும்னு பயந்துட்டேன். நான் சொல்லல மாமா. நீ அப்படி பயந்துருக்க மாட்ட. எல்லாருக்கும் தெரிஞ்சா எங்க நம்ம மாட்டிப்போமோ, மொத்த குடும்பமா நம்மள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருமோன்னு நீ நினைச்சிருப்ப. பெரிய கேடி தாண்டி நீ. ஐயோ மாமா, உங்க புள்ள கூட அவளுக்கு தப்பு நடந்திருக்குன்னு சொன்னால, அதுவும் போய் தான் மாமா. இவ சொன்ன அத்தனையுமே போய். இல்ல இல்ல, இனியாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க மாமா. இவ ஏதோ பெருசா திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கா. இல்ல, எங்களுக்குள்ள நடந்தது எல்லாமே உண்மைதான். நான் சொன்ன ஒரே போய் என் அம்மாவை பத்தினது மட்டும்தான். தயவு செஞ்சு எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கைய அழிச்சிடாதீங்க. எனக்கு கார்த்தி மச்சானை விட்டா வேற யாருமே இல்ல. யாரும் இல்லையா? ஏன் குத்துக்கல்லு மாதிரி உங்க அம்மா நல்லா தானே இருக்காங்க, அவங்க கூட போய் இருக்க வேண்டியதானே? தப்பான ஆளை நம்புறதுல தான் உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லையே. சும்மாப்பா, மொறப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இத்தனை நாள் பாம்புக்கு பாலை வாத்தல்ல, அது யாரையும் கொத்தாம அடிச்சேன்னு சந்தோஷப்படு. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? கிளம்பு, வெளியே போ. கிளம்புங்க. மச்சான் மச்சான், போது நீ அழுது டிராமா போட்டதெல்லாம் முதல்ல இருப்பா. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த குடும்பத்தை பிடிச்ச பீட மொத்தமா ஒளிஞ்சு போச்சு. அடுத்த டிராமாக்கு ரெடி ஆயிட்டாயா? ஐயோ, என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு. யாராவது வந்து பாருங்க தம்பி. விஜய், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அப்படியே நிக்கிறீங்களே, வந்து பாருங்களேன் யாராவது. விஜய் விஜய், கணத்தர விஜய். ஐயோ, சீக்கிரம் யாராவது டாக்டரையாவது கூப்பிடுங்களேன் தம்பி. விஜய், அவன் நடிக்கிறாத்த.
அவளுக்கெல்லாம் ஒரு மயக்கமும் கிடையாது. இதெல்லாம் நம்பாது. என்ன புது டிராமாவா? தம்பி உங்க கால கூட விழற. என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு தம்பி, சீக்கிரம் காப்பாத்துங்க தம்பி. விஜய் விஜய் இங்க பாரு விஜய். ஐயோ டேய் ராகவா, டாக்டருக்கு ஃபோன் போட்டு வர சொல்றேன். அப்பா மாமா அவ நடிச்சிட்டு இருக்காப்பா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. டேய் சொன்னத செய்ட. டேய் போய் அவளை தூக்கிட்டு வாடா. சொன்னத செய்டா. நடிக்கிறாங்க அத்தை. அப்புறம் பேசிக்கலாம். வா. ஓடா. வாடா வா. விஜய் வா, இந்த பக்கம் கண்ண வா. தேர விஜய். விஜய் எந்திரி விஜய். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ. அம்மாவை பாருமா, எனக்கு ஒண்ணு விட்டா வேற நாதி இல்லம்மா. வீரா வேற ஏதோ பிளான் பண்றா பாரு. ஐயோ மயங்கி விழுந்த வேகத்துல தலையில ஏதாவது அடிபட்டுச்சான்னு தெரியலையே. கடவுளே, என்ன என் பொண்ணை கொல்ல பாக்குறாங்களே. ஐயோ கடவுளே. அத்தை நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவளுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நம்ம எல்லாத்தையும் கொல்லுவாளே தவிர அவ சாவ மாட்டான். நீ கவலைப்படாத. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத தம்பி. வாங்க டாக்டர். சார் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டா. அப்படியா? வாங்க டாக்டர், பாக்குறேன் வாங்க. சார். பாருங்க டாக்டர், என் பொண்ணு மயங்கிட்டா.